அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 102ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். எப்போ மாதிரி இன்றைக்கும் நம்ம டெக் நியூஸில் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. தவறாமல் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஃபேஸ்புக் அவங்களுடைய வெப் வெர்ஷனுக்கு கொடுத்துருக்க புது டிசைன் தான். ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்க்கு எப்போவுமே நிறைய அப்டேட்ஸ் ரோல் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ரீசெண்டாக அவங்களுடைய வெப்சைட், அதாவது கம்ப்யூட்டரில் பார்க்குற வெப் வெர்ஷனை ஒரு புது டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லேட்டஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் இன்னும் யாருக்குமே ரோல் அவுட் ஆகலை. ஃபேஸ்புக் பர்சனலாக நிறைய யூசர்ஸ்க்கு ஒரு இன்வைட் அனுப்புகிறாங்க. அந்த இன்வைட்டில் இந்த லேட்டஸ்ட் நியூ டிசைனை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரை பண்ணி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக்கும் வாங்கிக்கிறாங்க. பட் இந்த அப்டேட் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். ஸோ இந்த நியூ டிசைனில் பழசுலேருந்து என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபீட் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்பவே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது இந்த நியூஸ் ஃபீட். அதுக்கப்புறம் ஐக்கன்ஸ் மாற்றிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததை விட நிறைய கலர்ஃபுல்லான ஐக்கன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சேஞ்ச் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் டார்க் மோடும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த புது டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த அப்டேட், அதாவது இந்த நியூ டிசைன் அப்டேட் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் ஃபேஸ்புக் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், அமேசான் அவங்களுடைய இக்கோ ஃபேமிலியில் இன்னொரு மெம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அமேசான் இக்கோ இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. 4999 ருபீஸ்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஜனவரி 15லேருந்து இது சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இக்கோ ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்ஸில் ஜஸ்ட் யூஎஸ்பி போர்ட் இல்லைனா 12 வாட் சாக்கெட் இருந்தால் போதும், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலோட நீங்கள் அலெக்ஸா ஆப்போட நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கால்ஸ் பண்ணணும், மெசேஜஸ் அனுப்பணும், உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நியர்பை ஷாப்ஸ் போகணும், இல்லைனா ஏதாவது அட்ரஸ் கேட்கணும் அப்படின்னா கூட இனிமேல் அமேசான் இக்கோ வழியாகவே நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். அதோட இதில் நீங்கள் மியூசிக்கும் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் காரில் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் கூட ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்ட்டும் இனிமேல் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த அமேசான் இக்கோ 4999க்கு இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அடுத்த அப்டேட், சாம்சங் அவங்களுடைய புது கேலக்ஸி க்ரோம் புக் CES 2020ல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரோம் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைப்ரண்ட், அதாவது ரெட் அண்ட் கிரே கலரில் ரொம்பவே ப்ரெசென்டபுளாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,800க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இதுதான் இப்போ சாம்சங் லான்ச் பண்ணதில் ரொம்பவே காஸ்ட்லியான க்ரோம் புக். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு 4K AMOLED பேனலில் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் 13.3 இன்ச். இதோட ப்ராசஸர் 10th Gen Intel Core i5 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. Intel UHD கிராஃபிக்ஸும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த க்ரோம் புக் சாம்சங்குடைய S Pen, அதாவது பில்ட்-இன் ஸ்டைலஸும் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்த அப்டேட், CES 2020ல் லெனோவா ஒரு ஃபோல்டபிள் பிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்டபிள் பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவா ThinkX X1 Fold, இந்த பேரில் தான் அவங்க இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டபிள் பிசி, அதனால உங்களுக்கு டுவெல் ஸ்க்ரீனோட வரும், 13.3 இன்ச்சஸ். இது OLED பேனல், இன்டெலுடைய லேட்டஸ்ட் ப்ராசஸரோட வருது, Windows 10 இதை சப்போர்ட் பண்ணும். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,79,000க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மிட் ஆஃப் 2020ல் குளோபலாக அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெனோவாவுடைய ஃபோல்டபிள் பிசி. அடுத்தபடி 2019 டாப் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸுடைய லிஸ்ட் சைனாவில் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஹுவாவே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. குளோபலாக பார்த்தீங்கன்னா ஹுவாவியை நிறைய கண்ட்ரிஸ் பேன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் சைனாவில் ஹுவாவே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதை அடுத்து இரண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ, மூன்றாவது இடத்துல ஒப்போ இருக்குது. அதாவது இந்தியாவில் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னாவே முதல் இடத்துல இருக்குது ஷாமி. ஆனால் சைனாவில் ஷாமி 5th பிளேஸில் இருக்குது. ஸோ 2019க்கான இந்த டாப் லிஸ்ட்டை மாஸ்டர் லூ தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட், 2020ல் லான்ச் ஆக போகிற iPhone 12 சீரிஸுடைய பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட இன்னுமே பெட்டராக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஐஃபோன் இவ்வளோ நாள் அவங்களுடைய OLED பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTPS OLED பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அவங்க ஐஃபோனுக்கு LTPO OLED பேனல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த LTPS மற்றும் LTPOனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா LTPSனா லோ டெம்பரேச்சர் பாலிசிலிகான், அதுதான் LTPS. அது LTPOனா உங்களுக்கு லோ டெம்பரேச்சர் பாலிகிறிஸ்டலின் ஆக்சைடு, அதுதான் உங்களுக்கு LTPO. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா LTPSை விட உங்களுக்கு LTPO 50% ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பேட்டரியை யூஸ் பண்ணும். அதுதான் வித்தியாசம், ரொம்பவே சிம்பிளாக சொன்னால். ஏன்னா LTPO OLED பேனல்ஸ் உங்களுக்கு பவர் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேட்டரி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்பிள் இந்த ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த பேனல்ஸ் தான் இனிமேல் iPhone 12 சீரீஸில் அவங்க கொடுக்க போகிறதுனால இப்போ இருக்கிறத விட ரொம்பவே
ரொம்பவே எஃபிஷியன்ட்டான பேட்டரி வந்து வரும். அது மட்டும் இல்லை ஐஃபோன் 12 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 5G அப்படிங்கும் போதே அங்கே பேட்டரி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால கூட ஆப்பிள் வந்து இந்த சேஞ்சை பண்ணலாம் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அடுத்த அப்டேட் OnePlus அவங்களுடைய OnePlus TV வந்து இந்தியாவிலே அசம்பிள் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. OnePlus TV அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைனீஸ் பிராண்ட், இவங்க வந்து சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இது மூலயமா வந்து நிறைய டியூட்டி இவங்க பே பண்ணுறதுனால இனிமேல் வந்து இந்தியாவிலே வந்து அவங்க அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. OnePlus TV உடைய நிறைய ஸ்பேஸ் வந்து சைனாலேருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் அசம்பிள் பண்ணும்போது வந்து டியூட்டிஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால OnePlus TV உடைய விலையும் வந்து அஃபோர்டபுளாக அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை OnePlus வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 சிட்டிஸில் இருக்குது. ஸோ 2020 அதாவது டிசம்பர் 2020குள்ளே அதை வந்து 30 சிட்டிஸ்க்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அடுத்தபடி ரியல்மி அவங்களுடைய முதல் 5G ஸ்மார்ட் ஃபோன் Realme X50 5G வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பஞ்ச் ஹோல் நோச்சோட வருது. குவாட் கேமரா செட்டப், பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் இவங்க கொடுத்துருக்காங்க. இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765Gயில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 25,000, 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 27,000, அதுக்கப்புறம் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 30,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மாஸ்டர் எடிஷனும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஹையர் வேரியன்ட், அதாவது 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுக்கு 31,000க்கு அது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme X50 5G ஸ்மார்ட் ஃபோன் ஃபைனலாக சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இது எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும்னு எந்த தகவலும் இப்போ வரைக்கும் இல்லை. அது மட்டும் இல்லை Realme அவங்களுடைய Realme X50 5G லான்ச் இவெண்ட்லேயே வந்து Realme UIயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ Realmeயுடைய இந்த லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸோட தான் Realme X50 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக Realme UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme அவங்களுடைய Realme 3 Proவில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறதா. ஸோ நீங்கள் Realme 3 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் Realmeயுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்டேட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரோல் அவுட் ஆகும். அடுத்த அப்டேட் Realme அவங்களுடைய Realme 5 வந்து Jan 9 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே வியட்நாமில் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் குவாட் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், ஸ்னாப்டிராகன் 665 5000 mAh, மேசிவ் பேட்டரி, ஆல்மோஸ்ட் வந்து Realme 5 மாதிரியே இருக்குது இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாமில் 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 11,500க்கும், அடுத்த வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 13,350க்கும் வந்து வியட்நாமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Realme 5i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு Realme 5 மாதிரியே இருக்குது. பட் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாமில் ரொம்பவே அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் Realme அவங்களோட என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme C2s இது வந்து தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது MediaTek Helio P22ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டுவெல் கேமரா, பிரைமரி சென்சார் 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது Realme C2 மாதிரியே இருக்குது. ஆனால் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாண்டில் வந்து 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 3,000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து Realme C2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தாய்லாண்டில் வந்து உங்களுக்கு 3,000 ரூபாய்க்கு வந்து அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் சாம்சங்குடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் Samsung Galaxy A51 மற்றும் Samsung Galaxy A71 உடைய ப்ரைஸஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவில் லான்ச் ஆகிற ப்ரைஸஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Samsung Galaxy A51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A50s மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு 22,990க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து 8GB 128GB கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இந்தியாவில் வந்து 4GB இல்லைனா 6GB ரேமில் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு, அதாவது 22,990க்கு. அதே Samsung Galaxy A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 29,990க்கு இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரிய வந்திருக்கு. பட் எந்த வேரியண்ட் அப்படின்னு தெரியல. இதுவும் வந்து 4GBயா இல்லை 6GBயில் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரிய வரல. பட் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,990க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் இந்தியாவில். ஸோ Samsung Galaxy A51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos chipset Exynos 9611ல இவங்க கொடுத்துருந்தாங்க. அதே Samsung Galaxy A71 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon chipset
செட் அதாவது 700 சீரிஸில் இது இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A51 மற்றும் A71 கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும். அடுத்து அப்படியே சாம்சங் அவங்களுடைய ஃபோல்டபிள் சீரீஸில் வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சாம்சங் கேலக்ஸி Fold 2. இதோட அஃபிஷியல் நேம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பட் சாம்சங் கேலக்ஸி Fold 2 அப்படிங்கிற பேரில் தான் வந்து இது இன்டர்நெட்டில் வந்து சர்ஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து சாம்சங் கேலக்ஸி Fold 2 உடைய ஒரு டீசர் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசர் வீடியோவில் வந்து இது கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவுட்லுக் கிடச்சிது. இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கிளாம்ஷெல் மாடல், அதனால் வந்து இதோட ஃபோல்டு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது 2 டிஸ்பிளேயில் வருது. ஒன்று வந்து உங்களுக்கு 6.7 இன்ச், அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 1 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி Fold 2 உடைய ஃபர்ஸ்ட் டீசர் இமேஜ் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடுத்து அப்படியே சாம்சங் அவங்களுடைய எஸ் சீரிஸ் அதாவது ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S20 வந்து Feb 11, 2020 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே இருந்த S10 விட நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. குறிப்பாக வந்து கேமரா மற்றும் வீடியோ ரெக்கார்டிங் ஏற்கனவே இருந்ததை விட ரொம்பவே பெஸ்ட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பொக்கே எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த S10 விட இதில் நிறைய புது ஃபில்டர் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒன் ஸ்க்ரீன்ஷாட் அதாவது கூகுள் பிக்சலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பூத் ஆப்ஷன் மாதிரி இதுலேயும் வந்து சிங்கிள் டேக் ஃபோட்டோவும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு லென்ஸில் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸ் வந்து சாம்சங் கேலக்ஸி S20ல் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இன்றைக்கி Paytm கார்டஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். ஆப்பிள் அவங்களுடைய iPhone 12 சீரீஸில் வந்து பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன டிஸ்பிளே டெக் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ஆப்பிள் அவங்களுடைய iPhone 12 சீரீஸில் வந்து பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த டிஸ்பிளே டெக் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னராக நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வந்து டிஜிட்டல் மேக்ஸின்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து வெங்கடேஸ்வரன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெங்கடேஸ்வரன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.